ரட்சிப்புக்கு ஆயத்தமாகிற தேவஜனங்களாகிய மனவாட்டியானவர்களுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாகும் என்று வாக்கு பண்ணப்படுகிறது. It's been promised to people who live according to the salvation of the last days, getting prepared for the glorious coming of the Lord. The Lord is promising them, it be unbelieving you rejoice with a joy unexpressible and full of glory. இந்த கடைசி காலத்தில் வெளிப்படும் ரட்சிப்புக்கு எவர்களெல்லாம் முடிவு பரியந்தம் என்றால் வெளிப்படும் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வசனம் முடிய உள்ள அந்த வேத பகுதியில் முதல் 3 அந்திகிறிஸ்து முதல் 3 ஆண்டு காலத்தில் புறஜாதி மீட்கப்படுகிற மனவாட்டியானவள் அடைய போகிற பாடுகள் வேதனைகள் கர்ப்ப வேதனைப்பட்டு அலறக்கூடிய வாழ்க்கை 7 தலையை 10 கொம்புகளுடைய மிருகத்திற்கு முன்பாக நின்று அவனை வீழ்த்தக்கூடிய வாழ்க்கை, அவனை வெட்டி பூமியில தள்ளக்கூடியதான ஜெயம் கொண்ட வாழ்க்கை, மரணமே நேரிடுகிறதா இருந்தாலும் அதுக்கு தப்புபடி தங்கள் ஜீவனை மாறாமல் ஆட்டுக்குடி ரத்தத்தால் சாட்சி வசன சாத்தானை ஜெயித்த வாழ்க்கை வாழ்கிற இவர்கள் அவனை ஜெயிக்கிற வரைக்கும் இவர்களுக்கு உண்டான ரட்சிப்பை இழக்கவில்லை. The last day churches cannot enjoy their salvation until they defeat Satan, overcome the Satan's power by the blood of the Lamb and by the word of their testimony, and did not love their lives to the death. Once they live a victorious life, then only they can enjoy the complete salvation which the Lord has promised unto them. இவர்களுடைய முடிவான ரட்சிப்புக்குள் நின்றபடியினாலே இவர்களுடைய ஆத்துமா ரட்சிப்படுகிறது. 9ஆம் வசனத்திலே 1:9 உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்துமா ரட்சிப்பை அடைகிறீர்கள் வேதம் சொல்லுகிறது. 1 Peter 1:9 says, receiving the end of faith, the salvation of your souls. இவர்களுடைய ஆத்துமா அழிவதில்லை, இவருடைய ஆத்துமா மரணத்தை சந்திப்பது இல்லை. கடைசி நாட்கள் வெளிப்படும் ரட்சிப்புக்குள் முடிவரையில் நிலைத்தின்ற இந்த கூட்டம், இந்த நீதிமான்களுடைய கூட்டம், இந்த மனவாட்டியாளருடைய கூட்டம் மரிக்காத ஒரு நிலையில் இவருடைய ஆத்துமா என்னைக்கும் ஜீவாத்மாவாக வாழ்கிறவர்களாய் இருக்கிறார்கள். The end of the days will come by the time the souls of these godly people, the souls of this precious people of the Lord will not face death, will not face the end. It will be living forever because they commit their lives for the glorious gospel of the kingdom of heaven. ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் ஏவாள் பாவம் செய்யாத வரைக்கும் எப்படி அவர்கள் மரிக்காத ஜீவனுள்ள ஆத்மா என்றைக்கு வாழ்கிற ஆத்மாவா இருந்தார்களோ அதுபோல தேவனுடைய கற்பனைகள் முடிவுறும் கற்றி கை கொண்டு ஆத்தும ரட்சிப்பை அடைந்தவர்கள் மரிப்பது இல்லை. How the Adam and Eve lived a life without death, a precious life until their disobedience. Here in the latter days, all the people who walk in obedience of the Lord, they will enjoy the same life which Adam and Eve lost, a life without death, a life without sorrow, a divine heavenly life the people of the Lord can enjoy in the last days. தேவன் பழைய ஏற்பாட்டிலே ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 47ஆம் அதிகாரம் 10 வசனங்களை நாம் வாசிக்கிற பொழுது நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்த என் நாம் தரிக்கப்பட்டு கொண்டு வா என்பேன் என்று வேதம் சொல்லுகிறது. Book of Isaiah chapter 47:7-10 says, Isaiah Hallelujah. வசனம் சொல் 43 வசனம்
43 verse 7. நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரை கொண்டு வா என்பேன் என்று சொல்லுகிறார். Everyone who is called by name, by my name, whom I have created for my glory, I have formed him, yes, I have made him. இப்படிப்பட்டவர்களை அதற்கென்றே தேவன் நியமித்திருப்பதாக எஸ்ஐயா 43 அதிகாரம் 21 வசனத்தில் இந்த ஜனத்தை எனக்கு என்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார் என்று வேதம் சொல்லுகிறது. 43 verse 21 says, these people I have formed for myself, they shall declare my praise. These people were formed for himself alone. இந்த தீர்க்க தரிசனம் புதிய ஏற்பாட்டு காலத்திலே ஆனது அந்தி கிறிஸ்துவின் முதல் 3 ஆண்டு காலத்திலே மகிமைக்கென்று சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு கூட்டத்தை மனவாட்டியாய் அவர்களை ஆயத்தப்படுத்துகிறார். This prophecy is getting fulfilled in the first half of the Antichrist. The Lord is preparing them for the glorious coming of the Lord to be his perfect bride. ரோமருக்கு எழுதிய நிருபம் 2 அதிகாரம் 5 வசனம் வாசிக்கலாம். Book of Romans chapter 2 verse 5. உன் மனகடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கனை நாளிலே உனக்காக கோபாக்கனை குறித்து சோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ரோமர் 5 அதிகாரம் 2 வசனம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம் என்று சொல்லப்படுகிறது. Book of Romans chapter 5 verse 2 says, through whom also we have access by faith into this grace in which we stand and rejoice in the hope of the glory of God.